சைவர்களோ வைணவர்களோ எல்லாருக்குமே லக்ஷ்மி வேணும். காசுனாலே நம்ம நினைக்கிறது லக்ஷ்மி. பார்க்கடல்ல லக்ஷ்மி தேவி வந்தது பங்குனி உத்திரம். ஓ, அப்ப செல்வத்திற்கான நல்ல நாளும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். அப்ப சிவபார்வதி கல்யாணம். அதனால்தான் கோயில்கள்ல, சிவக்கோயில்கள்ல எல்லாத்துலேயுமே பங்குனி உத்திரம் அங்க இருக்கக்கூடிய பிரதான சிவனுக்கு திருமண வைபவம். முருகனுக்கு இருந்தால் முருகனுக்கும் நடக்கும். அடுத்தது லக்ஷ்மி பூஜையும் செய்யணும். அப்படி பல பல நன்மைகள் அன்று. முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தாயார ஜோடியாக வச்சு பார்க்கிற ஒரே நாள் சேர்த்தி உற்சவம்னு நடக்கும். அன்னைக்கு தான் ரங்கநாதன் ரங்கநாயகியும் ஒன்றா பார்க்கலாம். ஆனா பங்குனி உத்திரம் வந்து ராமன் சீதைக்கு திருமணம் தானே மேம்? அது ஒரு அவதாரம். ராமருடைய குலதெய்வமே ரங்கநாதர். ஓ, ராமருக்கு திருமணம். சரி, ராமருக்கு குலதெய்வம் யாருன்னா முதல்ல அயோத்தியில இருந்தார் அந்த ரங்கநாதர். அவரை விபீஷ்ணர்லாம் நாங்கள் இலங்கைக்கு எடுத்துன்னு போகிறேன்னு கிஃப்டாக வாங்கி வர வந்து திருச்சியில் இருந்துட்டார் அப்படின்றது தான் சரித்திரம். அந்த ரங்கநாதர், அவருக்கான தாயார் பேர் ரங்கநாயகி. 2 பேருக்கும் சேர்த்தி உற்சவம் அன்னைக்கு ஒன்றா வச்சு கொண்டாடுவாங்க. அதுவும் பங்குனி உத்திரம். ஆக மொத்தத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எது? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தை விட கடவுள் கல்யாணம் தான். மனிதர்கள் திருமணம்ன்றது வந்து அன்றைக்கி பெருசாக யாரும் நினைக்க மாட்டாங்க. அன்றைக்கி பங்குனியிலே ரொம்ப குறைஞ்ச பேர் தான் பங்குனியில் திருமணம் வைப்பாங்க. பங்குனின்றது திருமணத்துக்கு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க, சிலர் வைப்பாங்க. ஆனால் தெய்வங்களுக்கான திருமண நன்னாள் பங்குனி உத்திரம்.